கேரள சினிமாவில் ரொம்பவே பிஸியான ரேப் பாடகராக வலம் வந்து கொண்டிருக்காரு நம்ம வேடன் அவர்கள். அவர் சினிமாவை தவிர்த்து அரசியல் கருத்துக்களை, குறிப்பாக தலித் மக்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய போராட்டங்கள் மற்றும் எழுச்சியுமே பாடிட்டு இருக்காரு. சமீப காலமாக அவருடைய புகழ் கேரள தாண்டியும் பரவ தொடங்கியிருக்கு. தமிழகத்துல முக்கிய அரசியல்வாதியான திருமாவளவன் அவரை வீடியோ கால் அழைத்து பேசி பாராட்டியுமே இருந்தாரு. இதனால தமிழகத்துல கவனிக்கப்படும் ஆளுமையாக ஆகியிருக்காரு நம்ம வேடன் அவர்கள். இதனிடையில பாத்தீங்கன்னா அவர் விஜய் மெல்டன் இயக்கத்துல உருவாகும் GS, அதாவது கோலி சோடா 3ஆம் பாகம் படத்துல பாடகராக அறிமுகமாகிறாரா. இந்த படத்துல வேடன் 2 பாடல்களை பாடியுள்ளதாக சொல்லப்படுது. இந்த படத்தின் மூலம்தான் வேடன் அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் அப்படின்ற தகவல் வைரலாக ஆரம்பிச்சது. ஆனா உண்மையிலேயே வேடன் அவர்கள் ஆல்ரெடி தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்து விட்டார் அப்படின்ற தகவல் தற்போது பலருக்குமே அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படத்துலதான் வேடன் அவர்கள் அனிருத்துடன் இணைந்து ஒரு முக்கிய பாடல் ஒன்றை பாடியிருக்காரா. சோ இந்த பாடல் பாத்தீங்கன்னா படத்துல மிக முக்கிய இடங்கள்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம் அப்படின்றதுனால வேடன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அவரை என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா நம்ம தளபதிக்கு வந்ததாக சொல்லப்படுது. சோ கூடிய விரைவிலேயே இதனை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு படக்குழு தரப்புல இருந்து வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.